நம்ம அரசினர் பொறியியல் கல்லூரியில இன்னும் கொஞ்ச நேரத்துல தொடங்க போறாங்க. இந்த நிகழ்ச்சிய யாரு எடுத்து நடத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அட நம்ம தமிழ் இலக்கிய மன்றம் தாங்க. இந்த நிகழ்ச்சிய ஆரவாரமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட உங்க எல்லாரையும் அன்போடு அழைக்கிறோம். காட்சி 1. இடம் தெருவீதி. கதாபாத்திரங்கள் ராதா, ஆழிமதி, கதிர்வேலன். ஆழிமதி, சீக்கிரம் வாடி, பள்ளிக்கு நேரமாச்சு. இதோடி இந்த ரெட்டச்சடை மட்டும் பின்னிட்டு வந்துடுறேன். இந்தா, இந்த ரோசாப்பூ வச்சுக்க, எங்க அம்மா உனக்காக கொடுத்தாங்க. அப்படியாடி? சரி கொடு, நான் வச்சுக்கிறேன். அங்க பாருடி, நம்ம கதிர் மாதிரி இல்ல அங்க நடந்து போறது. அட ஆமா, நம்ம கதிர் தான். டே கதிரு, நில்லுடா. சொல்லு ராதா, நீங்க 2 பேரும் இப்பதான் பள்ளிக்கு போறீங்களா? ஆமா கதிரு. சரி, சீக்கிரம் போலாம் வாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல மணி அடிக்க போறாங்க. காட்சி 2. இடம் வழிபாட்டு கூடம். கதாபாத்திரங்கள் தமிழ்ச்செல்வி, எழிலரசி, கதிர்வேலன், கலைச்செல்வன், உடற்கல்வி ஆசிரியை. ஆழிமதி, உனக்கு இந்த விடுமுறை நாளெல்லாம் எப்படி போச்சு? அதுவா, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சுடி. இந்த விடுமுறைக்கு நான் எங்க பாட்டி ஊருக்கு போயிருந்தேனா, அங்க இந்த வருஷம் திருவிழா நடந்துச்சு. நாங்க ராட்டின சுத்தின வளையல் மணி எல்லாம் வாங்கினேன்டி. உனக்கும் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? அப்படியா? ரொம்ப மகிழ்ச்சி எழில். டேய் கதிரு, இந்த விடுமுறை ரொம்ப வேகமா போன மாதிரி இருக்குடா. எப்படியோ ஒண்ணு, விடுமுறையில என்னெல்லாம் பண்ண? அதுவாடா, எங்க ஊர்ல ஒரு பெரிய கிணறு இருக்குடா. அங்க போயிட்டு தினமும் குளிச்சுட்டு விளையாடிட்டு மகிழ்ச்சியா இருந்தாடா. நீ என்ன பண்ண? அப்படியாடா, நானும் எங்கள் ஊர் நண்பர்களும் சேர்ந்து மட்டை பந்து கபடி எல்லாம் விளையாடி இந்த விடுமுறை ரொம்ப மகிழ்ச்சியாக கொண்டாடினேன்டா. மாணவர்களே, என்னங்க சத்தம்? வழிபாட்டு கூட்டத்துக்கு வந்து அமைதியா இருக்கணும்னு தெரியாதா உங்களுக்கு? நீராறும் கடலொடுக்க நிலமடந்தை கெளிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில். காட்சி 3. இடம் வகுப்பறை. கதாபாத்திரங்கள் தமிழ்ச்செல்வி, ராதா, கதிர்வேலன், கலைச்செல்வன், ஆழிமதி, தமிழ் ஆசிரியை, கணித ஆசிரியர். வணக்கம் அம்மா. வணக்கம் மாணவர்களே, வாழ்க வளமுடன். உங்களுடைய விடுமுறை நாட்கள்லாம் நல்லா போயிருக்கோன்னு நினைக்கிறேன். ஆமாம் அம்மா. நடந்து முடிஞ்ச காலாண்டு தேர்வு விடைத்தாள்களை திருத்தி முடிச்சிட்டேன். ஒவ்வொரு ஆளாக வந்து வாங்கிக்கோங்க பார்க்கலாம். ஐயோ போச்சே, எவ்வளவு மதிப்பெண் வரப்போகுதோ தெரியலையே. உனக்காச்சு பரவாயில்லடா, எத்தனை மதிப்பெண் எடுப்பேன்னு தான் தெரியல. நானா நிச்சயம் முட்டை தான் எடுப்பேன். என்னடா, கோழி முட்டையா இல்ல வாத்து முட்டையா? ராதா 100க்கு 80, கதிர்வேலன் 100க்கு 37, கலைச்செல்வன் 100க்கு 45. என்னடா ஒண்ணுமே எழுதலான்னு சொல்லிட்டு 45 மதிப்பெண் எடுத்திருக்க? டேய் அம்மா, சத்தியமா நான் ஒண்ணுமே எழுதலடா. எப்படி இவ்வளவு மதிப்பெண் வந்துச்சுன்னே தெரியல. தமிழ்ச்செல்வி 100க்கு 94, நன்று. என்னடா நரி ஊழவுற சத்தம் கேக்குது? அது நரி இல்லடா, நம்ம தமிழ் செல்வி தான். 94 எடுத்துட்டு அழுதுட்டு இருக்கா. நான் பாரு சிரிச்சிட்டு இருக்கிறேன். என்னாச்சு தமிழ், ஏன் அழுற? நான் தேர்வு நல்லாதாம்மா எழுதுனேன், ஆனா ஏன் என் மதிப்பெண் இப்படி கம்மியாச்சுன்னே தெரியலம்மா. சரி விடு தமிழ், அடுத்த முறை எடுத்துக்கலாம். போயிட்டு உட்காரு. சரிங்கம்மா. டேய் பசங்களா, இந்த பிள்ளைய பார்த்து கத்துக்கோங்கடா. 94 மதிப்பெண் எடுத்துட்டு அழுறா, ஆனா நீங்க தேர்ச்சி மட்டும் ஆகிட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்க. எழிலரசி 100க்கு 84, ஆழிமதி 100க்கு 89. எல்லாருக்கும் அவங்கவுங்க விடைத்தாள்கள் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காலாண்டு தேர்வை எல்லாரும் நல்லா எழுதிருக்கீங்க. வருகின்ற தேர்வையும் நல்லா எழுதுங்க. சரி மாணவர்களே, வருகை பதிவேடு எடுத்துட்டு வகுப்பு தொடங்கலாம். டேய் கலை, எழிலரசி கையில இருக்க எழுதுகோலை பாருடா. 5 மை கொண்ட எழுதுகோல் மாதிரில இருக்கு. ஆமாண்டா கதிரு, என்கிட்ட ஒரு அழிப்பான், ஒரு நீல மை எழுதுகோல், ஒரு அளவுகோல் தான் இருக்கே. டேய் உன்கிட்ட அறிவு இருக்காடா? அது இல்லையே. சரிடா, நம்ம எப்பவும் ஒன்னாவே இருக்கலாம்டா. டேய் கதிரே, என்னடா அங்க பேச்சு? எழுந்துரு. என்ன தமிழம்மா, காலையிலே ஆரம்பிச்சிட்டீங்க போலயே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கே வாத்தியாரே. என்ன இந்த பக்கம்?
உங்களுக்கே தெரியும் கணக்கு பாடம் முடிக்க எவ்வளோ நாள் ஆகும்னு. அதான் இப்போவே ஆரம்பிக்கலான்னு வந்தேன். மொழிப்பாடெல்லாம் நம்ம பசங்களே படிச்சுப்பாங்க. அப்படிலாம் இல்ல வாத்தியாரே, ஒரு நிமிஷம் இருங்க. டேய் கலை, எழுந்துரு, ஒரு திருக்குறள் சொல்டா. துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாய பாத்தீங்களா, இதான் இந்த பசங்களோட நிலைமை. இப்படியே போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வருஷத்துல தமிழ்னா என்னன்னு கேட்பாங்க. போங்க வாத்தியாரே. சரி தமிழம்மா, அப்போ நான் அடுத்த வகுப்பு வந்தே பாடம் எடுத்துக்கிறேன். சரி வாத்தியாரே. டேய் கதிர் கலை, இனி வருகை பதிவேடு எடுக்கும்போது வகுப்புல பேசுனீங்க தொலைச்சிடுவேன். உட்காருங்கடா. மன்னிச்சிடுங்க அம்மா. மாணவர்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ள மணி அடிச்சிட்டாங்களா? சரி மாணவர்களே, அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நன்றி அம்மா. காட்சி 4. இடம் பெட்டிக்கடை. கதாபாத்திரங்கள்: கடைக்கார பாட்டி, கடைக்கார அண்ணன், ஆளிமதி, தமிழ்ச்செல்வி, கலைச்செல்வன், கதிர்வேலன், எழிலரசி, ராதா. வாங்க பசங்களா வாங்க, மிட்டாய் வாங்கலையோ மிட்டாய். ஏய் எழிலரசி, அங்க பாருடி பெட்டி கடை. வா வா, நம்ம போய் தேன் மிட்டாய் வாங்கலாம். எனக்கு தேன் மிட்டாய்லாம் பிடிக்காதுரி, எனக்கு புளிப்பு மிட்டாய் தான் வேணும். ஹே ராதா, தேன் மிட்டாய் சாப்பிட்டு தலையில கை வைக்காதடி, அப்புறம் பாட்டி மாதிரி இப்படியே முடி நரைச்சு போயிடும். சரி சரி, சீக்கிரம் ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்கடி, வகுப்புக்கு நேரமாச்சுல்ல. டே கதிரு, வாடா வாடா வாடா, அங்கே பாருடா, அந்த பாட்டி நெல்லிக்காய் கொய்யா பழம் நாவப்பழம்லாம் விற்கிறாங்க. வரியாடா அங்கே போகலாம். நெல்லி மா கொய்யா பசங்களா வாங்கப்பா வாங்க. வாடா கலை, நம்ம போயிட்டு கொய்யாக்காய் வாங்கி சாப்பிடலாம். 2 கொய்யா தாங்க பாட்டி. பேராண்டி வேற ஏதாச்சும் வேணுமாப்பா? வேற எதுவும் வேணாம் பாட்டி. எவ்வளோ பணம் ஆச்சு? 50 பைசா ஆச்சுப்பா பேராண்டி. டேய் கதிரு, சீக்கிரம் பணம் கொடுத்துட்டு வாடா, வகுப்புக்கு நேரமாச்சு. காட்சி 5. இடம் வகுப்பறை. கதாபாத்திரங்கள்: கணித ஆசிரியர் கதிர்வேலன், கலைச்செல்வன், ராதா, ஆளிமதி, தமிழ்ச்செல்வி, எழிலரசி. வணக்கம் வணக்கம். இந்த வருஷம் நான் தான் உங்களுக்கு கணக்காசிரியர். இங்க இருக்க பாதி பேருக்கு கணக்கு பாடத்தை பார்த்தாலே பயமா இருக்கும். அதுக்கெல்லாம் யாரும் பயப்படாதீங்க, நான் நடத்துற பாடத்தை படிச்சாலே போதும். என்னடா இவரு இப்படி சொல்றாரு? நம்ம மகிழ்ச்சியா விளையாடலாம்னு பார்த்தா இவர் எப்பயும் படிக்க சொல்லிட்டே இருப்பார் போலயே. கதிரு, இந்த தேர்வுலாம் எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? இந்த காலாண்டு இருக்கே, அது பாவச்செயல். அரையாண்டு ஒரு பெருங்குற்றம். இதெல்லாம் கூட பரவாயில்ல, இந்த முழுவாண்டு இருக்கே, அது ஒரு மனிதநேயமற்ற செயல்ரா. சரி சரி, எல்லாரும் உங்களோட பாடப்புத்தகத்தை எடுத்துக்கோங்க. பாடத்தை ஆரம்பிக்கலாமா? இயல் எண்கள் 1 2 3 4 5. முழு எண்கள் 0 1 2 3 4 5. பகா எண்கள் 1 2 3 5 7. ஆளிமதி, ஏதாச்சும் உனக்கு புரியுதா? எனக்கு ஒண்ணுமே புரியலடி. புரியுதேடி. வகுப்பு முடிஞ்சதும் எனக்கு சொல்லி தரியாடி? கண்டிப்பா ராதா. என்ன பசங்களா, இன்னைக்கு நடத்துற வகுப்பு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மதியம் ஏதாச்சும் ஒரு வகுப்புல நம்ம தேர்வு வச்சுக்கலாம். சரி, நல்லா படிங்க. சரிங்க ஐயா, ஏய் எழிலு, இன்னைக்கு கணக்கையா நடத்தின கணக்கெல்லாம் ரொம்ப சுலபமா இருந்துச்சுல? ஆமா தமிழ், இருந்தாலும் கணக்கு நம்ம திரும்ப திரும்ப போட்டு பார்க்கணும். அப்பனாதான் நமக்கு எப்பவுமே மறக்காம இருக்கும். நீ சொல்றதும் சரிதான் எழில். சரி மாணவர்களே, மதிய தேர்வுல பார்க்கலாம். நன்றி ஐயா. காட்சி 6. இடம் ஆலமரத்தடியில். கதாபாத்திரங்கள்: கதிர்வேலன், கலைச்செல்வன், ஆளிமதி, தமிழ்ச்செல்வி, எழிலரசி, ராதா. அப்பாடா, ஒரு வழியா கணக்கு வகுப்பு முடிஞ்சது. வாங்கடா சாப்பிட போலாம். டே கதிரு, உங்க வீட்ல இன்னைக்கு என்னடா சாப்பாடு? புளிசோறு. ராதா, உங்க வீட்ல? ஆப்போண்டா, ஆனா அது கொஞ்சம் ஆறி போச்சு. நான் இன்னைக்கு தக்காளி சோறு கொண்டு வந்திருக்கேன் நண்பர்களே. எங்க வீட்ல இன்னைக்கு சோறே செய்யலடி. அம்மா வேற ஒரு வேலையா பாட்டி வீட்டுக்கு போயிருக்காங்க, அதனால நான் சத்துணவு வாங்கிட்டு வந்திருக்கேன். பரவாயில்ல ஆலிமதி, இருக்கட்டும், நம்ம சேர்ந்தே சாப்பிடலாம் வா. ஆமா, நம்ம எல்லாரும் இங்க இருக்கோம், இந்த கலை மட்டும் எங்க போனா? அங்க பாருங்க நண்பர்களே, அந்த மரத்துக்கு பின்னாடி தனியா உட்காந்து கொட்டிக்கிட்டு இருக்கான். என்னடா கலை, ஒளிச்சு சாப்பிடுற? அவ்வளவுதானாடா நம்ம நட்பு? ஆமாம், அவ்வளவுதான். எங்கள் வீட்டில் இன்னைக்கு கறி சோறு. உங்கள் எல்லாருக்கும் கொடுத்து நான் என்னத்தை சாப்பிடுவேன்? அதெல்லாம் கொடுக்க முடியாது, போங்கடா. நண்பர்களே, எல்லாரும் இங்க வாங்கடா, கறி சோறு காத்திருக்கு.
இன்னைக்கு ஒரு புடி. டேய் எனக்கு கொஞ்சம் மிச்சம் வைங்கடா. மிச்சம் வைப்போன்னு மட்டும் நினைக்காதடா கலை, வேணும்னா நீயும் களத்துல இருங்க. காட்சி 7 இடம் வகுப்பறை. கதாபாத்திரங்கள் கதிர்வேலன், கலைச்செல்வன், ராதா, தமிழ்ச்செல்வி, ஆழிமதி, எழிலரசி, கணித ஆசிரியர். வணக்கம் ஐயா. வணக்கம் மாணவர்களே, தேர்வுக்கெல்லாம் தயார்னு நினைக்கிறேன். சரி, மேசைக்கு ஒரு ஆளா உட்காருங்க. டேய் கலை, ஏதாச்சும் தெரிஞ்சா சொல்லுடா. எனக்கே ஒன்றும் தெரியலடா. நானே நேற்று பார்த்த குணா படத்தில் வர பாட்டை தான் எழுதலான்னு இருக்கேன். உண்டான காயம் யாவும் தன்னாலே ஆறி போன மாயம் என்ன பொன்மானே பொன்மானே. டேய் கலை, இது கணக்கு தேர்வுடா. கணக்காக இருந்தாலும் சரி, அறிவியல் இருந்தாலும் சரி, நமக்கு ஆயுதம் ஒன்று தான். ஏ ஆலிமதி, எனக்கு கொஞ்சம் காட்டுடி. போடி, கணக்காசிரியர் பார்த்தா என்னதான் திட்டுவாரு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் படிச்ச எல்லா கணக்குகளையும் கணக்கைய தேர்வுல கேட்டிருக்காரு. என்னடா இது, படிச்சது எதுவுமே ஞாபகம் வர மாட்டுது, கடுப்பா இருக்கு. எல்லாரும் தேர்வு எழுதி முடிச்சாச்சா? ஐயா இன்னொரு 10 நிமிஷம் மட்டும் தாங்க ஐயா. சரி, சீக்கிரமா எழுதுங்க. தேர்வு முடிந்தது. சரி மாணவர்களே, உங்களோட விடைத்தாள்லாம் திருத்தி நாளைக்கு தரேன். சரிங்க ஐயா. காட்சி 8 இடம் விளையாட்டு மைதானம். கதாபாத்திரங்கள் தமிழ்ச்செல்வி, எழிலரசி, ராதா, ஆழிமதி, கதிர்வேலன், கலைச்செல்வன், உடற்கல்வி ஆசிரியை, சமூக அறிவியல் ஆசிரியை. அப்பாடியோ, ஒரு வழியா தமிழ் தேர்வு முடிஞ்சது. இனி மைதானத்துக்கு போய் மகிழ்ச்சியா விளையாடலாம். டேய், அது கணக்கு தேர்வுடா. கணக்கா? இது தெரியாம பாரதியார் பத்தில எழுதி வச்சனே. டேய் எல்லாரும் வாங்கடா, சீக்கிரம் போயிட்டு உடற்கல்வி ஆசிரியரை கூட்டிட்டு வரலாம். ஆமா வாங்க போகலாம். என்ன மாணவர்களே இந்த பக்கம்? இப்ப எங்களுக்கு உடற்கல்வி வகுப்பம்மா, அதான் கேட்கலான்னு வந்தோம். அதானே பார்த்தேன். படிப்பு விஷயத்துல இந்த ஆர்வம் உங்களுக்கு வந்ததே இல்லையே. அது வந்து அம்மா. சரி வாங்க மைதானத்துக்கு போவோம். சரி அம்மா. டேய் கலை, வாடா, நம்ம போயிட்டு அவங்க கூட கபடி விளையாடலாம். கபடியா? வேணாம், கண்டிப்பா அடிபடும். நம்ம வேற ஏதாச்சும் விளையாட்டு விளையாடலாம்டா. சரி, வேற என்ன விளையாடலாம்? சொல்றா. இந்த கோலி குண்டு, ஆவின் மணி ஆவின், இந்த மாதிரி ஏதாச்சும் விளையாடலாம்டா. சரிடா கலை, வா போலாம். டே என்னடா பண்றீங்க எல்லாரும்? குழுவா பிரிஞ்சு விளையாட தெரியாது? நான் இங்க தான் இருப்பேன். யாராவது சத்தம் கிட்ட போட்டீங்க, மைதானத்தை 10 தடவை சுத்த விடுவேன். புரிஞ்சுதா எல்லாருக்கும்? சரிங்க அம்மா. இருந்தாலும் நம்ம உடற்கல்வி ஆசிரியர் ரொம்ப கண்டிப்பா இருக்காங்கல்லடி. சரி வாங்க நண்பர்களே, நம்ம நொண்டி ஆட்டம், தவ்வாட்ட கயிறு, எரிப்பந்தாட்டம் அந்த மாதிரி ஏதாச்சும் விளையாடலாமா? ஹே, அங்க பாருடி, அங்க வரத பார்த்தா நம்ம சமூக அறிவியல் ஆசிரியர் மாதிரியே இல்ல. அட ஆமா, இவங்க இங்க வராங்க. ஐயோ போச்சு, இவங்க இங்க என்ன பண்ண வராங்களோ தெரியலையே. வாங்க வரலாறம்மா. என்ன மைதானம் பக்கம்லாம் வந்திருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை ஆசிரியரே, இப்போவே இவங்களை கவனிக்காம விட்டுட்டா தேர்வு வரும்போது சரியா எழுதாம போயிடுவாங்க. அதான் இப்பத்துலேருந்தே இவங்களை பிடிச்சி வச்சு வகுப்பு எடுக்க ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். உங்களோட இந்த வகுப்பு எனக்கு தரீங்களா? சரி எப்பவும் கணக்காசிரியர் வந்தா கூட்டிட்டு போவாரு. இன்னைக்கு நீங்களா? சரி வரலாறம்மா, நீங்க வகுப்பறைக்கு போங்க, நான் பசங்களை அனுப்பி வைக்கிறேன். நன்றி ஆசிரியரே. மாணவர்களே எல்லாரும் வந்து வரிசையா நில்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க அம்மா. உங்க சமூக அறிவியல் ஆசிரியை பாடம் எடுக்கணுமா? வரிசையா வகுப்பறைக்கு போங்க பசங்களா. அம்மா இப்பதான் வந்தோம், இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு போறோமே. அதெல்லாம் முடியாது. உங்க சமூக அறிவியல் ஆசிரியர் வர சொன்னாங்க. சீக்கிரமா கிளம்பி போங்க. விளையாட்டெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் பசங்களா. கதிரு, இந்த வாத்தியாரனுக்கு வேற வேலையே இல்லையாடா? நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறது உங்களுக்கு பொறுக்காது போல. என்னடா பண்றது, நமக்கு வாச்சது அவ்வளவுதான். வா வகுப்புக்கு போலாம். வீட்டுக்கு போனா அப்பா அம்மா படிக்க சொல்றாங்க, இங்க விளையாடலாமான்னு பார்த்தா இவங்களும் இப்படியே பண்றாங்க. என்னதான் பண்றதோ? இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது. வாங்க வகுப்புக்கு போலாம். காட்சி 9 இடம் வகுப்பறை. கதாபாத்திரங்கள் சமூக அறிவியல் ஆசிரியை தமிழ்ச்செல்வி, எழிலரசி, ராதா, ஆழிமதி, கலைச்செல்வன், கதிர்வேலன்.
உள்ள வாங்க மாணவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்மா. சரி சரி, எல்லாரும் உட்காருங்க. உங்களுக்கே தெரியும் சமூக அறிவியல் பாடம் ஒரு கடல் மாதிரின்னு. அது முடிக்க எவ்வளோ நாள் ஆகும். அதான் நம்ம சும்மா வீணாக்குற நேரத்தெல்லாம் நமக்கு பயனுள்ளதா மாத்திக்கலாம். புரிஞ்சதா? சரிங்கம்மா. ஆழிமதி வந்து கரும்பலகை சுத்த செய். கதிரு, இவங்களுக்கு வேற எப்பவும் வகுப்பு எடுக்க நேரம் கிடைக்கலையாடா? இந்த உடற்கல்வி வகுப்பு தான் கிடைக்குமா என்ன? எதுக்குடா கதிரு நம்மளை இப்படி சோதிக்கிறாங்க? அது ஒன்றும் இல்லடா கலை, அவங்க நம்மளை சோதிச்சே பழகிட்டாங்கடா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வகுப்பு முகலாய ஆட்சி. முதலா பாபர் இந்தியாவிற்கு வருகை தந்து இந்தியாவில் முகலாய ஆட்சி நிறுவினாங்க. அவரை தொடர்ந்து அவருடைய வாரிசுகள்லாம் ஆட்சி செய்து வந்தாங்க. அடுத்தது பார்க்கலாமா? தூக்க மாத்திரை போட்ட மாதிரியே இருக்குடி. என்னடி வசனமே புரிய மாட்டேங்குது. வசனமாடி முக்கியம், கவனிக்கிற மாதிரி நடிடி. ஐயோ, மணி 4 ஆச்சு, இன்னுமாடா மணி அடிக்கல? இந்த மணியை அடிச்சு தொலைங்களாண்டா. எழுடா அந்த பைய வரட்டா. உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிடு. என்னடா இது சத்தம்? அள்ளி கொஞ்சிய அடுத்த வீட்டு மழலை முகம், ஆசையாய் வேடிக்கை பார்த்த பேருந்தின் ஜன்னலோரம், இதிகாசம் கேட்டு இன்பமாய் உறங்கிய இரவுகள், ஈக்கள் மொய்த்தாலும் இனித்த திருவிழா பண்டங்கள், உறவுகளோடு நிலாசோறு உண்டு நித்தம் கதை பேசிய நாட்கள், ஊரே சுற்றி விளையாட கூட்டம் சேர்த்த விடுமுறைகள், எண்ணி எண்ணி உண்டியலில் சேமித்த காசு, ஏரிக்கரையோரம் மணிக்கணக்கில் அடித்த நீச்சல், ஐஸ் வண்டிக்காக நாள் நெடுங்க காத்திருந்த நாட்கள், 1 ரூபாய்க்காக 1000 முறை அம்மாவிடத்து கெஞ்சல்கள், ஓட்டு ஓட்டு என்று ஓட்டி தேத்த டயர் வண்டிகள், அவுட்டாகாமல் ஜெயித்த நொண்டி ஆட்டங்கள், தொலைந்து போன நினைவுகள் நெஞ்சை தொட்டுச் சென்றதா?